விஜய்க்கு ஆதரவாக பாஜக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதன் அடிப்படையிலானது? 7 பேர் குழுவை அனுப்பி அத்தனை பேரும் ஒரே நாளில் போய் அங்கே எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு ஒரே நாளில் போய் இதுதான் பிரச்சனைக்கு காரணம், இதற்கு காரணம் போலீஸார் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கவில்லை, இதற்கு காரணம் திமுக அரசுன்றாங்களே, இதுதான் முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, ஹத்ராஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இதே போல் ஒரு கூட்டம், ஒரு சாமியார் ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் 120 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அதுக்கு எந்த பாஜக எம்பிக்களும் போகவில்லை. கும்பமேளாவில் இறந்து போனார்கள், இதே போல் ஸ்டாம்பீட் சம்பவம், அதற்கு எந்த குழுவையும் அனுப்பலை. ஸோ இப்படி பிக் அண்ட் சூஸ் பண்ணி திமுக ஆளுகிறது, இங்கே தேர்தல் வருகிறது, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த எம்பிக்கள் எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொன்னது போல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இவங்க பேட்டி கொடுத்தாங்க, எம்பி எல்லாரும் மாற்றி மாற்றி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே கிளிப்பிள்ளை போல் இதை தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி, அவங்க ஒரு விவாதத்தில் என் கூட வந்தாங்க, இங்கே ஆங்கில ஊடகத்தில் மணிப்பூருக்கு போவீங்களான்னு கேட்டேன். இங்கே வந்திருக்கீங்க, மணிப்பூருக்கு ஏதாவது குழு அனுப்ப சொல்வீங்களான்னு சொல்லி அங்கே ஒரு எம்பி கிட்ட கேட்ட, பெண் எம்பி கிட்ட பதில் இல்லை, அப்படியே போயிட்டாங்க, அந்த ஷோவில் இருந்தே கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ இப்படித்தான் இவர்களுடைய இது இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, தாவேகா என்ன செய்திருக்கிறார்கள்னா, ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கு விசாரணை தமிழக போலீஸார் செய்யக்கூடாது, சிபிஐ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ குறித்து திரு விஜய் அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தார், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா என்ன கருத்தை தெரிவித்தார், சிபிஐ ஏன் சிபிஐ வழக்கை நீங்கள் 5 வருஷம் மூட பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லி டயலாக் அடித்தார். இப்போ ஏன் அவர் சிபிஐ கேட்குறாரு, இந்த வழக்கை உண்மை தெரியக்கூடாது என்று 5-6 வருஷம் மூட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? கேட்டால் அது சரியாக வருமா? இப்போ சிபிஐக்கு போனால் என்ன ஆகும்? இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவான், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இதை வைத்து அவரை மிரட்டுவார்கள்.